சுற்றுச்சூழலியல் செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஸ் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற கோரி சென்னையில் இன்று உண்ணாவிரதம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் இல்லம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் கலந்து கொண்டன. பல சமூக பிரச்சனைகளை போராட்ட களத்திலிருந்து சந்தித்தவர் பியூஷ் மனுஸ். ஆனால் அவர் மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டதுடன் சிறையில் அடித்து உதைத்து துன்புறுத்தி இருப்பதாக உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர்கள் புகார் கூறினர். பியூஷ் மனுஸ் மீது போடப்பட்ட வழக்கை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் அவரை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஒருங்கிணைந்து பல தருணங்களை வேலை செய்த 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அவரை தாக்கியதற்கும் அவர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டியும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தும், இனி இது போன்ற சமூக ஆர்வலர்கள் இன்று நிலம், நீர், காற்று, உணவு என அனைத்தும் நஞ்சாகி இருக்கின்ற வேளையில் இதை போன்ற பணிகளுக்கு செய்யக்கூடிய படித்த இளைஞர்கள் அவரை போன்றவர்களுக்கு முறையான பாதுகாப்புகள் தர வேண்டும். அவர் செய்தது எந்த விதத்திலும் சமூகத்துக்கு கேடான செயல் அல்ல. முறையான அனுமதியோடு மக்களுக்கு மாற்று வழி வழங்கி பின்பு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்றுதான் அவர் கோரிக்கை வைத்தார். தவிர மேம்பாலம் கட்டக்கூடாது என்பது எங்கள் கோரிக்கை அல்ல, அவருடைய கோரிக்கை அல்ல.